வணக்கம். இப்போ தைக்க போகிற ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் இது. ஏற்கனவே வந்து பேக் வந்து கட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு தைக்கலாம். அது தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே வந்து நம்ம மார்க்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த சைடு பட்டனுக்கு கீழே வந்து அது அளவு எடுத்துக்குவோம். இதில் 4 இருக்குது. 4ல் பாதி 2 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 2.5 வச்சுக்கோங்க. ரொம்பவும் கிட்ட வச்சிடாதீங்க. கிட்ட வச்சிங்கன்னா அது மார்க் பண்ணிட்டு 2.5 மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கிட்ட வந்துட்டிங்கன்னா ரொம்ப கூராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே முக்கால் வந்து ஆங்கோலில் முக்கால் இது ஷேப் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் எடுத்ததுலேருந்து சென்டருக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கப்புக்கு அளவு, அதுலேருந்து நீங்கள் வந்து 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கப்புனுடைய அளவு பாருங்க, கீழே இருக்கிற மாதிரியே வி ஷேப் மேலே வருது. இப்படி வந்துடுச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தச்சு பார்க்கக்குள்ளே தெரியும். அழகாக கப்பு தூக்கும், உங்களுக்கு சுருக்கம் இருக்காது, ஃபிட்டிங் வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தைக்கலாம் வாங்க. நான் இந்த பக்கம் அளந்து வச்சுக்கிறேன். இப்போ கப்பு எப்படி தைக்கிறது பார்க்கலாம். வாங்க, கப்பு எவ்வளோ அழகாக. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் தைச்சிக்கிறேன். பாருங்க, 2 பக்கமும் இப்போ தைச்சாச்சு. இப்போ பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து சின்ன பட்டி, இது உள் பக்கம் வரணும். இது வந்து மேல் பட்டி, இது வந்து நல்ல சைடு மேல் பக்கம் இது வரணும். இது உள் பக்கமும் அது மேல் பக்கமும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் மாதிரி வரும். இது வந்து இந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாது, பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்க, இப்போது இந்த டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இது சும்மா லைட்டாக அப்படி மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதோட சேர்ந்து தையல் வராது. அப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. இப்போ இன்னொரு சைடுக்கு அதே மாதிரியே சின்ன பட்டி உள்ளேயும் பெரிய பட்டி மேல் பக்கமும் வைக்கிறேன்.
இப்போ தைச்சாச்சு. இது மேலே நகத்தால ஒரு சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ இது வந்து மிஷினில் வந்து காஜா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வி ஷேப் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரம் வந்த போதும், ரொம்பவும் கிட்ட வந்துடாதீங்க. எங்கெங்க மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நேராக வந்துட்டு வி ஷேப் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி. இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு தையல் போட்டுக்கோங்க. முடிக்கும்போது பேக் செக் போட்டு 2 தையலை போட்டு எடுத்து பாருங்க. காஜா வந்து மிஷினில் எடுத்திருக்கேன், கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு மாறாத கரெக்டாக இருக்கும். இப்போ கொக்கி பீஸ், இது வந்து கொக்கி பீஸ் வந்து ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடு திருப்பணும்.
இங்கே ஒரே ஒரு சுருக்க வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பும்போது அது வந்து ஈஸியாக துணி திரும்பும். இப்போ இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டு முடிச்சாச்சு. பாருங்க, ஃபிட்டிங் கரெக்டாக வந்திருக்கு. முடிச்சாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு கை ஜாயின் பண்ணுறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.